டெய்லர் சித்ரா. இப்போ ஒரு அழகான பஃப் ஸ்லீவ் பாருங்கள், பேட்ச் வச்சு டிசைன் அழகாக ஸ்டிச் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃபினிஷிங்கில் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். தேங்க்யூ. பாருங்கள், இப்போ வந்து ஸ்லீவ் மாதிரி டபுள் பங்கு எடுத்துக்கணும். இந்த ஃப்ளீட் வைக்கிறதுக்கு டபுளாக எடுத்துக்கணுங்க. அதாவது ஸ்லீவ் கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் டபுளாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃப்ளீட் வந்து சின்ன சின்னதாக ஃப்ளீட் வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக ஃப்ளீட் வைக்கணும். இந்த ஃப்ளீட் வச்சுட்டு ஆப்போசிட் சைடு அதே மாதிரியே வந்து ஃப்ளீட் வச்சு ஃபினிஷ் பண்ணணும். நீட்டாக அந்த கரெக்டாக அந்த ஃப்ளீட்டு வரதை வந்து அதே மாதிரியே நம்ம எடுத்து ஃப்ளீட் பண்ணணும். அந்த ஃப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்லீவ் இருக்கு இல்லையா, அதனுடைய சுற்றளவுக்கு மட்டும் ஒரு கிளாத் எடுத்துக்கணும். அதே கிளாத்து இது வந்து சுற்றளவு மட்டும். ஃப்ளீட் வைக்கிறதுக்கு 2 பங்கு எடுக்கணும். இந்த சுற்றளவுக்கு வந்து அது ஸ்லீவ் அளவே தான் 1 பங்கு தான் எடுக்கணும். இப்போ இதில் பாருங்கள், பேட்ச் இருக்கு இல்லையா, அந்த பேட்ச் வந்து லைட்டாக பைப்பிங் வச்சுருக்கேன். கோல்டு கலர் கிளாத்தில் பைப்பிங் வச்சு அது மேலே வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாரீக்கு இந்த ப்ளவுஸ் இந்த மாதிரி மாடலில் என்ன சாரீ என்ன கலர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர் சூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு லைன் போட்டாச்சு, சின்ன ஒரு லேஸ் வச்சு அடித்தாச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து அந்த ஃப்ளீட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து இந்த கிளாத்தை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். நீட்டாக ஸ்டிச் பண்ணணும். அந்த சைடெல்லாம் வந்து ஓவர்லாக் போட்டுக்கலாம். போட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த சைடில் இருக்கிற கிளாத்தெல்லாம் வந்து இந்த பிசுரெல்லாம் வந்து நீட்டாக கட் பண்ணி விட்டுக்கணும். விட்டுட்டு இதை அப்படியே 2ஆக மடிக்கணும். பாருங்கள், அதுக்கு முன்னாடி அந்த தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த தையலை மறைக்கிறதுக்காக இன்னொரு லேஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இது வந்து சாரியில் வந்து இந்த கலர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் ப்ளவுஸ் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுற கலரு உங்களுக்கு உங்கள் சாரியில் என்ன கலர்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் ஸ்லீவு. அவ்வளோதான், ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது 2ஆக மடித்து கை வந்து மார்க் பண்ணி அளவு மார்க் பண்ணி பாருங்கள் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுதான் ஃபைனல் லுக்கு. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கு. இது வேர் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இது ஒரு பஃப் ஸ்லீவ் மாடல் தான். நிறைய மாடல் இருக்குதுங்க. சரி, நான் ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு டைம் போடுறேன். தேங்க்யூ. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. அழகாக இருக்குது பாருங்கள், இந்த கலருக்கு அதுக்கும் கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வச்சுக்கோ, உடம்பு தெரியாமல் ஓகேங்களா? ஐயோ ஓடி. பாய்.